அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 20 அடி கண்டெய்னரில் இருக்கிற ஒரு அக்காமடேஷன் கண்டெய்னரை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 20 அடி கண்டெய்னரில் டிசைன் செஞ்ச ஒரு அக்காமடேஷன் கண்டெய்னர் தான். ஜஸ்ட்டு ஒரு பெட்டு ப்ளஸ் ஒரு துணி வைக்கிறதுக்கான ஒரு கபோர்டு ப்ளஸ் சிஸ்டத்துக்கான ஒரு டேபிள் வித் சிஸ்டம், அவ்வளோதான். டோட்டலாகவே இந்த இருக்கிற செட்டப் தான் நம்ம ஒரு 20 அடி கண்டெய்னரில் டிசைன் பண்ணியிருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்ரூம்லாம் தனியாக வெளியே வந்து சிவிலில் பண்ணியிருப்பாங்க, கட்டடம் மாதிரி கட்டியிருப்பாங்க. கண்டெய்னர் மட்டும் வந்து எதிர்பார்ப்பாங்க பெட்ரூம் படுக்கிறதுக்கும் ப்ளஸ் உள்ள வேறு ஏதாச்சும் வேலை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் பார்க்குறதுக்கும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமான ஒரு இட வசதியும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு அதிக நாள் வரக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இது இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போனாலுமே அவங்க ஒரு கண்டெய்னர் நீங்கள் வேணும், நான் வீடு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு பேசிக்கான ரெக்கமெண்ட் படி ஒரு 20 அடி கண்டெய்னரில் இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 அடி கண்டெய்னரில் எனக்கு இது வேணும், ஏன்னா இந்த மாதிரி பர்பஸாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்த ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட போனாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த மேனுஃபேக்சரர் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி பொருட்களை உள்ள இன்டீரியரில் பண்ணுற பொருட்களும் சரி, உள்ள இன்டீரியர் பண்ணுற ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சரி, அதை வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு 20 அடி கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு பெட்டு உள்ள ஒரு வெறும் துணி வைக்கிற கபோர்டு ப்ளஸ் சிஸ்டத்துக்கான ஒரு டேபிள் வச்சா மிச்சம் எவ்வளோ எடுக்கும், இதோட எவ்வளவு இட வசதி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு 20 அடி கண்டெய்னரோட சைஸ் பார்த்தோம்னா மொத்தம் 20 அடி நீளம், 8 அடி அகலம், மொத்தம் 160 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்கும். அந்த 160 ஸ்கொயர் ஃபீட்டு இன்டீரியரில் நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 152 ஸ்கொயர் மீட்டர், அதாவது 152 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த சதுர அடியில் பார்த்தோம்னா ஒரு பெட்டு டோட்டலாக அகல வசத்தில் வந்து ஒரு பெட்டு வச்சாலும் அந்த பெட்டோட அகலம் ஒரு 5 அடின்னு வச்சாலும் இல்லை 6 அடின்னு நீங்கள் அகலமான பெட்டு 6க்கு 8 பெட்டு நீங்கள் உள்ளே வச்சாலுமே ஒரு 6 அடி இடம் போயிடும் அதுக்கு. ப்ளஸ் சைடு வாக்கில் இந்த கபோர்டோ இல்லை வேறு ஏதாவது இந்த சிஸ்டத்துக்கான ஒரு சின்ன இதோ வைக்கிறீங்க, டேபிள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டோட்டல் நாளுக்கு 6 பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 72 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட்டில் 72 போச்சுன்னா எப்படியும் பார்த்தா தோராயமாக உங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டாவது உங்களுக்கு இடம் மிச்சமாகும். ஸோ இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து உள்ளே நீங்கள் புதுசாக ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு செட்டப் மாற்றுறீங்க, இந்த மாதிரி ஒரு டிசைன் வைக்கிறீங்கன்னா கூட நீங்களாக கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட பண்ணுறீங்களோ அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் இந்த இடத்த வந்து வேறு மாதிரி ஒரு டிசைன் நாங்களே பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் அதுக்கு பேக்கப் பிளேட்ஸு நீங்கள் எந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கான பேக்கப் அசம்பிளி வந்து ஃபேப்ரிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக எந்த மேனுஃபேக்சர்கிட்ட போனாலுமே சொல்கிறது நல்லது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வேணும், ஃப்யூச்சர் ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி எந்த மேனுஃபேக்சராக இருந்தாலும் உங்களுக்கு அதை வந்து அதுக்கு தகுந்தபடி உள்ள ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து மாற்றி தந்துடுவாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு பெட்ரூமு இந்த மாதிரி ஒரு செட்டப் மட்டும் இருந்துச்சுன்னா இதோட லைஃப் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கண்டெய்னரோட இன்டீரியர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கண்டெய்னர் வந்து லைஃப் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர் தான் வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கறத பற்றி நீங்கள் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரில் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்டீரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த கண்டெய்னர் ஹோமை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 30 to 40 இயர்ஸ் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஜஸ்ட் மறந்துடலாம். நீங்கள் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் மட்டும் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த எக்ஸ்டீரியர் பெயிண்ட் மேனுஃபேக்சரர் என்ன மாதிரி பெயிண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்ட் பண்ணுற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்கும். வீட்டுக்கு நீங்கள் எப்படி சுண்ணாம்பு அடிக்கிறீங்களோ சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபா ஆகுது மொத்த வீட்டுக்குன்னு ஒரு தோராயமான கணக்கு வச்சா கூட இந்த கண்டெய்னர் அடிக்கிறதுக்கு ஒரு 1500 ரூபா ஆகும், அவ்வளோதான் செலவாகும். ஒரு 500 ரூபா சேர்ந்து செலவாகும். அதாவது நான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்கிறேங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த இன்டீரியரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டீரியரில் நீங்கள் உள்ளே வைக்கிற ஃபர்னிச்சரோட குவாலிட்டியை பொறுத்து இந்த கண்டெய்னர் லைஃப் வர்றது உங்களுக்கு தீர்மானிக்கும். இப்போது இந்த கண்டெய்னரில் மொத்தம் 160 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நம்ம இந்த பக்கம் பெட்டு வச்சாச்சு, கபோர்டு வச்சாச்சு, ஓகே ரைட்டு. இப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் அந்த
மேனுஃபேக்சர்கிட்ட சொல்லணும், நான் இந்த இடத்துல எனக்கு பெட் வேணும். சில பேர் வாஸ்துப்படிலாம் வந்து வீடெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிங்கும் பொழுது கண்டெய்னர்லேயும் வாஸ்துப்படி வந்து நம்மளால் வீடெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். ஏன்னா இப்போது நீங்கள் அக்னி மூலையில் கிச்சன் வரணும் அப்படிங்கிறீங்க. கண்டெய்னர் நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்தபடி இந்த கார்னரில் நீங்கள் ஒரு லே அவுட் மாதிரி சும்மா ஹேண்ட் ஸ்கெட்ச்லேயே நீங்கள் எந்த மேனுஃபேக்சர்கிட்ட கொடுத்தாலுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு கிச்சன் வரணும், இந்த அளவுக்கு கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கிச்சன் ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இந்த அளவுக்கு வந்து பெட்டு வேணும், பெட்ரூம் வரும் அப்படின்னு சொல்லிட்டிங்க அப்படின்னா பெட்ரூம்க்காக பின்னாடி பேக்கப் பிளேட்டு, எலக்ட்ரிக்கல் மெம்பர் எல்லாமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 20 அடி கண்டெய்னரில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கும் பொழுது இதோட ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா, ஒரு 20 அடி கண்டெய்னரோட ரேட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட்டு ஒரு 1,20,000 வரும். ப்ளஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஒரு 150க்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்கிற இந்த இன்டீரியர் ஃபினிஷிங் பண்ணுறது டோட்டலாக பிளாங்காக ஃபுல்லாக இன்டீரியர் ஃபினிஷிங் கம்ப்ளீட் பண்ணி தரத்துக்கு ஒரு 1 lakh மேக்ஸிமம் வச்சாலுமே டோட்டலாக ஒரு 2.5க்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 20 feet கண்டெய்னர் கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவாங்க. 2.5 நான் சொல்கிறது மினிமம் பட்ஜெட்டுங்க, ரொம்ப ரொம்ப மினிமம் பட்ஜெட்டு. இதிலேருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக எதிர்பார்க்குறீங்க, இன்னும் நல்ல குவாலிட்டியாக எதிர்பார்க்குறீங்கும் பொழுது இதுக்கு மேலே மேக்ஸிமம் ஒரு 75,000 தான் வந்து எந்த மேனுஃபேக்சர்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு செலவாகும். ஸோ டோட்டலாக 3.2ல் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கண்டெய்னர் ஹவுஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதே போல் இன்னொரு சூப்பரான கண்டெய்னர் ஹோம் டிசைனோட நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.